கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, அவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் தியானிக்கும் பொழுது, அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அடிநெடுத்து நடக்கும் பொழுதும் அவர் பாருங்க, ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகாமல் எப்பொழுதும் அவர் நமக்குள்ளே சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். தேவன் அதுதான் இந்த மனுகுலத்தை அவர் உண்டு பண்ண அவர் நோக்கமே, என்னை நோக்கி பார். நான் தகப்பன். ஒரு குடும்பத்தில் பாருங்க, தாய் தகப்பன் இருப்பாங்க. தகப்பனுடைய அன்பு மிக முக்கியமானது. ஏனென்றால் அந்த குடும்பத்தை அரவணைத்து கொண்டு சென்று அந்த குடும்பத்தை மிக அற்புதமாக கொண்டு செல்வான். அதில் தகப்பன் சிறிதாக தவறிவிட்டான் என்றால் அந்த குடும்பமே பிளந்துவிடும். ஆகையால் அதே கர்த்தர், என்னை நோக்கி பார், உனக்கு என்ன தேவை என்று நான் பூர்த்தி செய்வதற்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் நமக்கு காமிக்கிறார். காமிக்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுகிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என் மூலமாகத்தான் என்னுடைய குடும்பம் இயங்குகிறது, என் மூலமாகத்தான் இதுதான் நடக்கிறது என்று தன்னை பெருமைப்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் இந்த அண்ட சராசரி படைத்த தேவன் சொல்கிறார், முதலில் என்னை நோக்கி பார். இதை எல்லாத்தையும் உண்டு பண்ணவன் நான், உன்னையும் உண்டு பண்ணவன் நான், உனக்கு பலன் கொடுக்கிறவன் நான், உன்னை ஆசீர்வதித்தவன் நான், உன் கூடவே இருக்கிறவன் நான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மோடு ஒரு தாயின் தகப்பனோடு எப்படி ஒரு பிள்ளை பேசுகிறது போல தகப்பன் பிள்ளையோடு எப்படி அந்த உறவை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதான் நான் உனக்குள்ளே சமீபமாய் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் பாருங்க, நமக்கு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்று அனைத்தையும் அறிந்து அதில் ஒரு குறைவில்லாமல், எத்தனையோ சஞ்சலங்கள் நீங்கள் பேசியிருக்கலாம், எத்தனையோ வந்திருக்கலாம், எத்தனையோ விதமான பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இப்போ கூட சில விஷயங்களில் இருக்கலாம். என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குது, இன்னும் ஒருத்தனும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கானே, ஒரு காரியங்களும் நடக்க மாட்டேங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அதெல்லாம் நடக்குதா, அதெல்லாம் நீ பார். இதையெல்லாம் நீ பார்க்கும்போது இந்த உலகத்தில் நீதான் சிறந்தவனாக நான் உன்னை காமிக்கிறேன் என்று சொல்லி அவர் உன்னை சிறந்தவனாக காமிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறது என்றால் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை நோக்கி அவர் பார்க்கிறார். நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை என்றும் நமக்குள்ளே இருந்து அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்குள் சமீபமாக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரோடு கூட இருங்கள். கர்த்தர் உங்களை என்றும் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தரினால் நீங்கள் என்றும் நிறைவாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.